அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பிருகுநந்தி நாடியின் தொடர்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டைட்டில் ஆண்மையற்ற ஆண். ஆண் பிறப்பு ஜாதகம் போடப்பட்டுள்ளதுங்க. அவர் பிறந்தது 1982. பெண் பிறப்பு ஜாதகம் போடப்பட்டுள்ளது 1990 அவங்க பிறந்திருக்காங்க. இது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. இதில் ஆண் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ராகு மிதுனத்தில் இருக்குது, செவ்வாய் சனி வக்கரமாக கன்னியில் இருக்குது, குரு துலாத்தில் இருக்குது, தனுசு லக்கணத்தில் கேது, மகரத்தில் சந்திரன் புதன் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன். இது ஆண் பிறப்பு ஜாதகம். பெண் பிறப்பு ஜாதகம் அவர் இங்கே பிறந்தது 1990. லக்கணம் மகர லக்கணத்தில் ராகு, செவ்வாய் ரிஷபத்தில், குரு கேது சுக்கிரன் கடகத்தில், சூரியன் புதன் வக்கரம். இது சிம்மத்தில், தனுசில் சந்திரன் சனி வக்கரம். இதாங்க அவங்களோட ஜாதக விவரம். இந்த பிறப்பு ஜாதகங்கள் கணவன் மனைவியோடையதுங்க. ஜாதகர் ரொம்ப அழகாக இருப்பார். பல பெண்கள் இவரை விரும்புகிறார்கள், அதாவது விரும்பினாங்க. இவர்களுக்கு, அதாவது இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சில வருஷத்துக்கு முன்னே திருமணம் நடைபெற்றதுங்க. ஆனால் இவர்களுக்குள் தாம்பத்திய சுகம் இல்லை. அதுக்கு காரணம் என்ன? இது ஆணோட பிறப்பு ஜாதகத்தில் ஜாதகருக்கு இருக்கும் குருவுக்கு திரிகோண வீடான கும்பத்தில் சூரியன் இருக்கிறாரு. இன்னொரு திரிகோண வீடான மிதுனத்தில் ராகு இருக்கார். குரு சூரியன் ராகு சேர்க்கை இதில் இருக்குது. இந்த சேர்க்கையால் ஆண் கோள்களான குருவும் சூரியனும் ராகுவின் சேர்க்கையால் வலு இழந்த நிலையில் உள்ளார்கள். மற்றொரு ஆண்கோளான செவ்வாய் வக்கரம் பெற்று பகை வீடான பகைக்கோளான சனியுடன் கண்ணியில் இருக்கார். இதில் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை ஆண்கோள் எல்லாமே வலு இழந்த நிலையில் தான் இருக்குது. கண்ணியில் உள்ள திருமணகாரகன் செவ்வாய் வக்கரம் பெற்றுள்ளார். உடன் உள்ள சனியும் வக்கரம் பெற்றுள்ளார். இவர்களுக்கு திரிகோணத்தில் சந்திரன் புதன் சுக்கிரன் உள்ளார்கள். மனைவியை குறிக்கும் சுக்கிரனுடன் புதன் சந்திரன் சேர்க்கை இது இருக்குங்க. இந்த பிறப்பு ஜாதகத்தில் சனியும் புதனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள். கன்னியில் உள்ள சனி மகரத்துக்கு சென்று விடுவார். மகரத்தில் உள்ள புதன் மகரத்திலிருந்து கன்னிக்கு வந்து விடுவார். மகரத்தில் சந்திரனுடன் சனி சேர்கிறார். இது புணர்ப்பு தோஷமாகும். அதாவது ஆண்கோள்கள் எல்லாமே பலமடைந்த நிலையில் இருக்குது. இப்படி இருந்ததுன்னா அந்த ஆண் ஆண்மையற்ற ஆண். இனி பெண்ணோட பிறப்பு ஜாதகத்தை பார்ப்போங்க. இந்த பெண்ணோட பிறப்பு ஜாதகத்தில் கணவனை குறிப்பவரும் திருமணக்காரன செவ்வாய்க்கு 2 புறமே கோள் இல்லைங்க. செவ்வாய் பெண்ணோட ஜாதகத்தில் ரிஷபத்தில் இருக்குது. அதுக்கு 12 மேஷம், 2 மிதுனம், அங்கே கோள் இல்லை. 5, 7லையும் கோள் இல்லை. செவ்வாய்க்கு 9ல் பகைக்கோளான ராகு இருக்காது, அதாவது மகரத்தில். கடகத்தில் குரு கேது சுக்கிரன் இருக்காங்க. இது ஜாதகிக்கு களங்கத்தை கொடுக்கும். தனுசில் சந்திரன் சனி உள்ளார்கள். இது புணப்பு தோஷமாகும். ஒரு செயல் மீண்டும் நடைபெற வாய்ப்பு உண்டு. இந்த பிறப்பு ஜாதகத்தில் கடகத்தில் உள்ள குருவும் தனுசில் உள்ள சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள். கோச்சார குரு கடகத்தில் உள்ள குரு தனது வீடான தனுசுக்கு சென்று விடுகிறார். தனுசில் உள்ள சந்திரன் தனது வீடான கடகத்துக்கு வந்து விடுகிறார். அதனால் சந்திரன் கேது சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகிறது. இது ஜாதகி தவறு செய்ய வாய்ப்பு உண்டு. இதுதாங்க இதுக்குண்டான பதில். ஆண்மையற்ற ஆண், அதுக்கான என்ன காரணங்கிறதையும் நான் விளக்கமாக சொல்லிட்டேன். ஜாதகத்தை போட்டு காட்டிட்டேன். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் 6351. இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எதுக்கு ஆண்மையற்ற ஆண்கிறதெல்லாம் நான் போடுறேன்னா, 2 ஜாதகத்தை சேர்க்கும்போது இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆணை இந்த பெண்ணையும் சேர்க்காதீங்க. சேர்த்திங்கன்னா உங்களுக்கு
லைஃப் லாங்கு ஒரு ப்ராப்ளம் ஆனால் கூட அதை வந்து உங்களுக்கு பிரச்சனை, இந்த ஆளுக்கு ஒன்றுமே தெரியல இந்த அஸ்ட்ராலஜி இருக்கே அப்படின்னு ஒரு முடிவு வந்துடும். அதனால் வந்து பார்க்கும்போது செவ்வாய் தைரியஸ்தானம் நல்லா இருக்கா, அதாவது 3ஆம் பாவம் நல்லா இருக்கா, இந்த மாதிரி சேர்க்கை இப்போ நான் சொன்ன இது அந்த மாதிரி சேர்க்கை இருக்கா, கண்டிப்பாக அவருக்கு ஆழ்மையாற்றவர் தான். அந்த மாதிரி ஜாதகத்தை சேர்க்காமல் இருக்கிறக்கும் திருமண பொருத்தம் பார்க்கும்போது உங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால தான் இந்த சின்ன சின்ன எபிசோடை நான் விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்கிறதுனால தான் நான் வந்து அதிகமாக இப்போ இது நிறைய கொடுக்கறதில்ல. சிம்பிளாக 1-2 மட்டும் கொடுத்துட்டு போயிட்டுருக்கேன். கடைசியில் வந்து ஒரு சார்ட், ஃபுல் சார்ட் போட்டு எல்லா பலன், அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா பலனையும் எப்படி சொல்கிறது அப்படிங்கிற விளக்கத்தையும் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைபர் கொடுக்காட்டி கூட நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அது என்ன, இன்னும் ஃபஸ்ட்டே சப்ஸ்கிரைபர் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு விளக்கத்தை சீக்கிரமாக கொடுத்துட்டு ஏனோ தானான்னு கொடுக்காம நல்லா விளக்கத்தை பிகினிங்லேருந்து கொடுத்து கடைசியில் சீக்கிரமாக இதை முடிச்சுட்டு பிறகு நாடி முறையை முடிச்சுட்டு வேறு ஜோதிடத்துக்கு போகிறக்கு வாய்ப்பாக இருக்கும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் செய்வீங்க நம்பிக்கையோட. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.